அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதா. நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் நீங்கள் இதை முழுமையாக்க காட்டி ஒவ்வொரு மில்லி செகண்டும் சரியாக காட்டி எனக்கு கோல் எடுத்து கேட்பீங்க. நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னா முழுமையாக எனக்கு கோல் எடுக்க மாட்டீங்க. அதால் நான் எந்த விஷயம் செய்கிறேன்றாலும் எல்லா பக்கமும் அலசி ஆலோசித்து எல்லா பக்கமும் தகவலை எடுத்துத்தான் உங்களுக்கு சொல்கிறது. அப்போ தகவல் எடுக்கிற ஆள் சில நேரம் எப்படியான ஆட்களை நான் தகவல் எடுக்கணுங்கிறத விட நான் சொல்கிற விடயங்களும் பின்னால் ஒரு வைத்தியர் சொல்லக்கூடிய ஆலோசனைகளும் நீங்கள் கேட்டு தான் ஆகணும். இப்போ நான் என்னண்டா ஒவ்வொரு விஷயத்தையும் நான் என்ன செய்து வச்சிருக்கிறேன்டா, முன்னுக்கு வர வேண்டியதை சில நேரம் பின்பக்கம் இருக்கலாம். அந்த விஷயம் பின்பக்கம் இருக்கிறது முன்னுக்கு நான் சொல்லியிருக்கலாம். அதால் நீங்கள் இந்த தகவல்களை சரியாக புரிஞ்சு கொண்டீங்கன்னா நீங்கள் முழுமையான பயனடைய முடியும். இப்போ சொல்ல போகிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஜனாதிபதி நிதியம். இப்போ ஜனாதிபதி நிதியம் என்றால் என்ன? ஜனாதிபதி நிதியத்தால் யார் யாரெல்லாம் அதில் பிரயோசனம் அடையலாம், யார் யாருக்கு இதெல்லாம் இந்த காசை கொடுக்குறாங்க ஜனாதிபதி நிதியத்தால், அவங்க எப்படிப்பட்ட நோயாளியாக இருக்கணும், அவங்க என்ன தகமை இருக்கணும், அவங்க என்னென்ன வைத்திய அறிக்கையை சமர்ப்பிக்கணும், அவங்களுக்கு என்ன விதமான முழு தொகை அங்கே வழங்கப்படும் என்கிறதெல்லாம் பின்னால் சில நேரம் டாக்டர் வேதினி BSMS அவங்களால் அவங்களும் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துகிறாங்க. அவங்களோட நான் கலந்து ஆலோசித்து இந்த வகையான தகவலை உங்களுக்கு திரட்டியிருக்கேன். சரி, நாம் இப்போ விஷயத்துக்கு சரியாக வாரோம். இந்த விஷயத்தில் சரியாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, இப்போ இதுக்கு முதலெல்லாம் சொன்னது ஆன்லைனில் தான் எல்லாம் செய்யறேன்னு சொல்லி நான் கடந்த நிறைய விஷயங்கள் சொல்கிற நேரம் சுரக்ஷா அப்படிலாம் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் விஷயம் அது இன்சூரன்ஸ் கம்பெனி. இது இலங்கையின் ஜனாதிபதி நிதியத்தால் மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவ உதவி கோரல். இப்போ நீங்கள் ஒரு ஹார்ட் பர்சன் ஆகிப்பீங்க, இருதய அடைப்பு சம்மந்தப்பட்ட விடயம் அரிக்கலாம், கேன்சர் அரிக்கலாம், நீங்கள் என்னென்னதுக்கெல்லாம் போகணுமோ மேக்சிமம் 15 லட்சம் ரூபா 14 லட்சம் ரூபா வரைக்குமான தொகையை பெற முடியும். நல்லா விளங்கி கொள்ளுங்க. திருப்பியும் சொல்கிறேன், நான் சொல்கிறது தான் கேட்கணும். கேட்டிங்கண்டா இதில் சரியான முழுமையாக அடைவீங்க. உங்களுக்கு ஒரு ஃபோம் ஒன்று 19 பக்க ஃபோம் ஒன்று தந்தால் நீங்கள் உண்மையிலேயே இதை வாசித்து முடிவெடுக்க மாட்டீங்க. அதால் தான் நான் சொல்கிறேன், நான் சொல்கிற விஷயத்தை கேளுங்க. நான் சொல்கிற விஷயத்தை கேளுங்க. அதில் 19 பக்க ஃபோம் தந்திருக்காங்க. 19 பக்கம். அதில் முதல் 5 பக்கங்களும் முதல்ல வார 1 2 3 4 5 பக்கமும் இதில் நோயாளி சம்பந்தப்பட்ட சரிய தகவல்களை, அவங்களோட வங்கி கணக்கு, அவங்களோட எல்லா சகல அதில் ஆவணங்களும், அதில் குறிப்பிடப்பட்ட சகல ஆவணங்களும் நீங்கள் என்ன செய்யணும், சப்மிட் பண்ணுறதுக்கான வைத்திய அறிக்கை உட்பட பிரதேச செயலாளர்கள், GS மற்றும் எல்லா செக்ஷனும் இந்த 5 பக்கத்தில் நான் பார்த்த அளவில் இதில் இருக்கி உங்களோட சிக்னேச்சரோட விண்ணப்பத்தாறு செய்யும். அது மாத்திரமில்லை, 6வது பக்கம் ஸ்டார்ட் ஆகுது ஒரு சத்திய கடதாசி. சத்திய கடதாசியில் இந்த பேரில் இடத்துல இருக்கிற நான், இன்னும் இடத்துல வசிக்கும் நான், தேசிய அடையாள அட்டை, இலக்கம், மதம் கிறிஸ்தவமா, கத்தோலிக்கமா, இந்துவா, இஸ்லாமா, என்ன மதத்துங்கிற நீங்கள் அதை அவர்கிட்ட செய்து 50 ரூபா முத்திரை ஒட்டி அதில் ஒரு சத்திய பிரமாணம் செய்யணும். எனக்கு இப்படி நோய் தான் இதுதான்ங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்தணும். அடுத்தது 7வது பக்கத்தில் பின்னிணைப்பு பிரதி விண்ணப்பத்துடன் சமர்ப்பித்தல் வேணும். பின்னிணைப்புன்னு சொல்லி விண்ணப்ப பத்திரத்துடன் சமர்ப்பித்தல் வேண்டும் என்று ஜனாதிபதி செயலகத்துக்கு செயலாளர், யார் செயலாளர் செய்கிறாங்கண்டா, பிரதேச செயலாளருக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது. அவங்க பிரதேச செயலாளர் கையெழுத்து வைக்கிறதுக்கு முன்னால் கிராம சேவை உத்தியோகத்தர், உங்களோட பகுதியில் உள்ள கிராம சேவை உத்தியோகத்தர் அவங்க என்ன செய்யணும், கையெழுத்தை வச்சு இவங்களுக்கு இந்த நோய் தான் இந்த இதுதான்ங்கிறத உறுதிப்படுத்தி அதை பிரதேச செயலாளர் அவங்களும் இதில் சிக்னேச்சர் பண்ணுற ஒரு இடம் ஒன்று இருக்கு அந்த ஃபார்மில். அதை சொல்கிறது
பின்னிணைப்பு படிவம் உண்டுன்னு சொல்றது. ரைட். அது வந்து 7ஆம் பக்கமும் 8ஆம் பக்கமும் இருக்கு. நல்ல அழகா நான் சொல்றேன், விஷயத்தை கேட்டுக்கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, 2வது வருது பிரதி 2ன்னு சொல்லி வருது. திருப்பி பிரதேச செயலாளரினால் அனுப்பப்படும் அறிக்கை. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. பிரதேச செயலாளரால் அனுப்பப்படும் அறிக்கை. சும்மா காசு தர மாட்டாங்க. சில நேரம் சில பிழையான தகவல் வரும்ங்கிற அடிப்படையில் எல்லா பக்கமும் செக் பண்ணப்படும். உங்களோட வைத்திய அறிக்கைகள், உங்களோட ஐடென்டி கார்டு நம்பர்ஸ், பிரதேச செயலாளர் இந்த ஏரியாவில் நீங்கள் வசிக்கிறீங்களா, உங்களுக்கு என்ன நோய்ங்கிறத பிரதேச செயலாளரால் அவங்களும் ஒரு ஒரு அறிக்கை உண்டு ஜனாதிபதி செயலகத்துக்கு உங்களோட டாக்குமெண்டோட அவங்களும் இணைச்சு அனுப்புவாங்க. அந்த பிரதேச செயலாளர் செய்கிற ஒரு இதுக்கும் கிராம சேவை உத்தியோகத்தர் அவங்களும் என்ன செய்யணும், அதிலையும் அவங்க கையெழுத்து வச்சு அனுப்பணும். அடுத்தது பிரதி 3. இன்னும் ஒரு ஃபார்மெட் இருக்கு. அதுவும் பிரதேச செயலாளத்தால தான் அவங்களே நிரப்புவாங்க. இதுக்கு ஒரு விட்னஸ் எடுப்பாங்க. எப்படி என்றா, இந்த விட்னஸ் யாருண்டா குடும்ப உறுப்பினராக இருப்பாங்க. நோயாளி மற்றும் நோயாளியின் குடும்ப உறுப்பினர் தொடர்பாக விசேடமாக குறிப்பிடக்கூடிய தகவல் இருப்பின் இங்கு இலக்கம் 7ல் குறிப்பிட வேண்டும் என்று சொல்லி அது ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அவங்ககிட்ட கேட்பாங்க இந்த தகவலை, விசேட குறிப்புகள் சொல்லி அது ஒரு இது ஒரு பிளாங்க் பேஜ் ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதில் அவர் செல்லது அவங்க அந்த தகவல் அந்த குடும்பத்தாரும் சொன்னது பின்னால அதையும் உறுதிப்படுத்துவார் கிராம சேவை உத்தியோகத்தரும் பிரதேச செயலாளரும் அவங்களும் இது செய்வாங்க. அதுக்கு பின்னால வவுச்சர் பத்திரம் என்று சொல்லி 13ஆம் பக்கத்தில் இருக்குது. வவுச்சர் பத்திரம் ஜனாதிபதி நிதியம், அது வவுச்சர்ன்னு சொல்றது காசு தாரத்துக்கான வவுச்சர். அதில் இருக்கும் உங்களுடைய நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க உங்களோட எல்லா அக்கௌண்ட் நம்பர், பேங்க், அது இது அப்படி இப்படி எல்லா சகல டாக்குமெண்ட்டும் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. நான் இப்போ ஷார்ட்டாக தான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தான் அது சம்பந்தமாக இந்த ஃபோமை பார்த்து வாசிக்க மாட்டீங்க, வாசித்து சில நேரம் முழங்காமல் இருப்பீங்கிறதுக்காக கொஞ்சம் தெளிவுபடுத்துறதுக்காக நம்மளோட வாய்ஸால் வடிவாக சொல்கிறேன் நான். அப்போ இதில் 13ஆம் பக்கத்தில் பாருங்கள். அதை வவுச்சரை யார் உறுதிப்படுத்துவாங்கன்னு சொன்னால் செயலாளர், கணக்காளர், ஜனாதிபதி நிதியத்தால் இவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. அது அலுவல உபயோகத்துக்கு மாத்திரமே அந்த ஃபார்ம்ல இருக்குது. அதுக்கு ஒரு முத்திரை கட்டணம் என்று சொல்லி 25 ரூபா பெறுமதியான முத்திரைகள் என்று சொல்லி அந்த வவுச்சர்ல எல்லாமே இருக்குது. ரைட். அடுத்தது 14ஆம் பக்கம் ஒரு விஷயத்தை அவங்க மெயின்லோட்டமா சொல்றாங்க. ஜனாதிபதி நிதியம் மூலம் மருத்துவ உதவிக்காக வழங்கப்படும் நன்மைகளை விரைவுபடுத்துவதற்காக இந்த வவுச்சர் பத்திரத்தின் பகுதி 3 மாத்திரம் பூர்த்தி செய்து உரியவாறு முத்திரை மேல் நோயாளி கொடுப்பனவை பெறுநர் ஒப்பந்தையிட்டு ஜனாதிபதி நிதியத்துக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கவும். அது மாத்திரமல்ல, ஜனாதிபதி நிதியம் மூலம் உங்களது கோரிக்கை அனுமதிக்கப்படின் இந்த வவுச்சர் பத்திரம் பயன்படுத்தப்படுவதுடன் ஏதேனும் ஒரு விதத்தில் உங்களது விண்ணப்பத்துக்கு அனுமதி கிடைக்கப்பெறாவிடின் இந்த வவுச்சர் பத்திரம் இரத்து செய்யப்பட்டு மீண்டும் உங்களுக்கு வழங்கப்படும் என்பதை தயவுடன் குறிப்பிட விரும்புகின்றேன். எவ்வாறாயினும் இந்த வவுச்சர் பத்திரத்தில் ஒப்பமிட்டு அனுப்புவதற்கு நீங்கள் விரும்பாவிடின் வழமையான முறையின் கீழ் இவ்விண்ணப்ப பத்திரத்துக்கான கொடுப்பனவை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறியத்தர விரும்புகின்றேன் என்கின்ற சில செய்திகளும் இதில் எல்லாம் வாசிக்க முடியா நேரம் இருக்கிற ஒரு பிரச்சனையை நாடி ஒரு முக்கியமான விஷயத்தை ஹைலைட் பண்ணி எடுத்து நான் இதில் என்னத்தை சொல்லணுங்கிற ஆடியத்தில் அது மாதிரி அறிவுறுத்தல் செய்கிறாங்க. விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டிய முறை ஒன்று சொல்றாங்க. அதுல முறை ஒன்று, அறுவை சிகிச்சை மருத்துவ சிகிச்சையினை மேற்கொள்வதற்கு முன்னர் நிதி உதவி பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு இன்றைக்கு ஒரு என்ன சொல்றது சர்ஜரி ஒன்று நடக்க போகுது ஹாஸ்பிட்டலில். உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் சர்ஜரி, ஒரு 5 லட்சம் ரூபாயா அல்லது 2.5 லட்சம் ரூபாய் ஃபர்ஸ்ட்டுக்கு அட்வான்ஸாக எடுக்கலாம்.
அதுக்குரிய விண்ணப்பங்களும் செய்யலாம். அது அந்த முறை ஒன்று கீழ் விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்க வேண்டும்ங்கிற அந்த விண்ணப்ப படிவத்தில் இருக்குது. இதெல்லாம் செய்யறதுக்கு கொஞ்சம் தெளிவா விஷயம் தெரிஞ்ச ஆட்கள்ட்ட இந்த ஃபார்மை பிரிண்ட் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், அதை சப்மிட் பண்ணலாம். அது மாத்திரமில்ல முறை 2 என்று சொல்றாங்க. அறுவை சிகிச்சை மருத்துவ சிகிச்சையினை மேற்கொள்ளப்பட்ட பின்னர் நிதி உதவி பெறுவதற்கு விண்ணப்பித்தல். அது ஆப்ரேஷன் முடிஞ்சது பிறகு, சர்ஜரி முடிஞ்சது பின்னால நீங்க அதையும் நீங்க காசை ஆப்ரேஷன் பண்ணது பின்னாலையும் எடுக்கலாம். அந்த மாதிரியான 60 தினங்களுக்குள்ள அதுல சொல்றாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியேறி 60 நாட்களுக்குள்ள இந்த டாக்குமெண்ட் எல்லாம் நீங்க கொடுத்து இந்த ஜனாதிபதி நீதியத்துக்கு அனுப்பி வைக்கணும்ங்கிறதையும் அதையும் கண்டிப்பா அவங்களோட விஷயத்துல சொல்றாங்க. படிமுறை 1 படிமுறை 2ங்கிற ஆப்ஷன்ல இருக்குது எல்லாம். ரைட். இப்ப அது மாத்திரமல்ல, குடும்பம் வருமானம் பற்றி கிராம உத்தியோகத்தரால் பூர்த்தி செய்து உறுதிப்படுத்திய பிரதேச செயலாளரின் சிபாரிசுடனான அறிக்கை, ஒப்பம் மற்றும் பதவி முத்திரையுடன் கட்டணம் செலுத்தி வருமான அறிக்கை பெற்றுக்கொள்ளல் அவசியம் என்று சொல்லப்படுது. சில நேரம் இது எல்லாமே உங்களை எல்லா பக்கமும் அது மாதிரி வைத்திய அதிகாரி டாக்டர் அவங்களோட லெட்டர் வேணும். சில எஸ்டிமேஷன் கேட்குறாங்க, என்ன எவ்வளோ உங்களுக்கு சர்ஜரிக்காக முடிஞ்சிருக்குங்கிற எஸ்டிமேஷன் கேட்குறாங்க. நோயாளிய என்ஐசி நம்பர்ஸ், இது மாதிரி இப்படியான சில சம்பவங்களும் இதுக்குள்ள சொல்லப்பட்டு இருக்கு. இதில் ஒரு விடயம் உண்டு, நான் இப்போ வாசித்தேன். வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கான தேதி ஒன்றும் நீங்கள் முதல்ல எடுக்கணும். எப்போ நமக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, எப்போ சிகிச்சை செய்கிறாங்கங்கிறத நீங்கள் எடுக்கணும். அந்த சத்திர சிகிச்சை நடக்கிற டைமில் உள்ள டாக்டர் யார், அந்த டாக்டர் அவங்களோட சீலோட ரப்பர் ஸ்டாம்போட அவங்க தான் ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்கன்னு உறுதிப்படுத்தணும். அவங்க இருக்கணும். ரைட். 2வது, அனுமதிப்பதற்கான திகதியை குறிப்பிட்டு வைத்தியசாலையிலிருந்து வழங்கப்படும் கடிதத்தின் போட்டோ காப்பியோண்ட ஜனாதிபதி நிதியத்தால் அனுமதிக்கப்பட்ட தொகையினை உரிய வைத்தியசாலைக்கு வழங்குமாறு கோரி நோயாளி விண்ணப்பத்தாரியின் கையொப்பத்துடன் கடிதம் சமர்ப்பிக்க விளங்குதான். இது என்ன சப்ஜெக்டா, உங்களுக்கு ஒரு ஜனாதிபதி நிதியத்தால் ஒரு காசு தந்துட்டாங்க. தந்தோடனே அந்த காசை நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் செய்ய போகிறீங்க. அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தெரியும் அது என்னங்கிற. அது மாத்திரமல்ல, நான் இன்னும் பின்னால் ஒரு விஷயம் சொல்லுவேன். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாண்டா என்ன ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அட்மிட் ஆகணுங்கிறதும் இருக்கு. இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இந்த வைத்தியத்தை நீங்கள் செய்யணும், தனியார் ஹாஸ்பிட்டலுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் கவனம். அந்த விஷயத்தில் இந்த ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் பண்ணி கையில் எடுத்து நல்லா நான் வாசிக்கிற மாதிரி மெல்ல மெல்ல வாசிச்சா தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை விளங்கும். நல்லா விளங்கிக்கொள்ளணும். நினைக்கிற ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் போய் இருக்கீங்களா, அது அரசாங்கம் சொல்லுது, இந்த ஹார்ட் பர்சனாக ஹார்ட் சர்ஜரி செய்ய போகிறீங்களா, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. இதே செய்ய போகிறீங்களா, லேடி ரிச்சுவே போங்க, சின்ன பிள்ளை. இப்படியான ஒரு வரையறுக்கப்பட்ட சார்ட் ஒன்று இருக்குது பின்னால். அதுக்குள்ளே அதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்காக இந்த விஷயங்களையும் நான் சொல்கிறேன். அடுத்து 3வது சொல்லப்படுற விஷயம், சத்திர சிகிச்சை மேற்கொள்ள இருக்கும் வைத்தியசாலை அல்லது வைத்தியரில் மாற்றம் ஏற்படுமா. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டாக்டர் தந்துட்டாங்க, உங்களுக்கு ஆப்ரேஷன் சொல்லி அவங்க தந்துட்டாங்க. தந்தது பின்னால அவங்க உங்களை ஆப்ரேஷன் பண்ண வர டேட்டுக்கு அவங்க இல்லைங்க, அவங்க மாறிட்டாங்க. ரைட். அவங்க மாறினா அந்த வைத்திய அதிகாரிட லெட்டர் வேணும் கண்டிப்பா. அவங்களும் ஒரு எஸ்டிமேஷன் தருவாங்க. ஏற்கனவே அந்த இருந்த டாக்டர் தந்திருப்பாங்க. ஸோ இப்போ இருக்கிற புதுசாக அவங்களுக்கு செய்ய போகிற வைத்தியரோட எஸ்டிமேஷனும் அவங்களோட லெட்டரும் திருப்பி நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும். இப்படியான கண்டிஷனும் இதுக்குள்ளே இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விடயம் ஒன்று நான் வாசித்தேன். எல்லாரும் நம்மளை சில பிழையான விடயங்கள் செய்கிறது. தொலைபேசி இலக்கங்கள் ஒரு 1க்கு 2 இலக்கங்களை கொடுக்கறது, சில நேரம் வாட்ஸ்அப் இல்லாத நம்பரை கொடுக்கறது. இது எந்த நம்பர் தான், இது வாட்ஸ்அப் அவர் நம்பர் தான், அப்படி எல்லாம் நாம் யோசிக்கிற எல்லாரும். இப்போ இதில் ஒரு விஷயம் நடக்க போகுது என்னண்டா, உங்களுக்கு காசை தாரண்டா ஒரு எஸ்எம்எஸ் வடிவத்தில் தான் உங்களுக்கு அந்த செய்தியை ஜனாதிபதி செயலகத்தில் தான் அனுப்புவாங்க உங்களுக்கு. அப்போ நீங்கள் எஸ்எம்எஸ் பார்க்கக்கூடிய தெரிஞ்ச ஆளாக குறைஞ்சதாவது இருக்கணும். முதலாவது ஒரு அவ்வாறு நியூஸை வாசிக்கிறதுக்கு. அது மாத்திரம்னா அவங்க கண்டிப்பாக சொல்கிறாங்க, வாட்ஸ்அப் இலக்கம் இருந்தால் நல்ல, வாட்ஸ்அப் இலக்கம் இருந்தால் இதை விட பெஸ்ட்டாக இருக்கும், அதையும் தாங்க, அந்த நம்பர் இருந்தால் அதையும் குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாத்திரமில்லை, இப்புதிய விண்ணப்ப பத்திரம் மற்றும் அறிவுறுத்தல் பத்திரத்தில்
குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்களின், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, இப்புதிய விண்ணப்ப பத்திரம் மற்றும் அறிவுறுத்தல் பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்களின் பிரகாரம் மருத்துவ உதவிக்கான விண்ணப்பித்தல் 2024 முதலாம் திகதி 2024 1 திகதியிலிருந்து நடைமுறைக்கு வரும். 1ஆம் தேதி 1ஆம் மாதம் 2024 இருந்து நடைமுறைக்கு வந்த கெசட் தான் இது இப்போ நம்மகிட்ட வந்திருக்கிறது. அது நடைமுறையில் இருக்கு. இது வரைக்கும் க்ளோசிங்ல ஒன்றுமே இல்லை. அது நல்லா விளைக்கொள்ளணும். உங்களுக்கு சீர்திறனுள்ள மற்றும் விரைவான சேவையினை வழங்குவது ஜனாதிபதி நிதிய பணியாளர்களின் அடிப்படை நோக்கம் என்பதால் அதன் பிரகாரம் நடவடிக்கை எடுப்பதற்காக உங்களது ஒத்துழைப்பினை எதிர்பார்க்கிறோம். இப்ப எல்லாரும் கேட்பீங்க, எங்க இந்த கடிதத்தை அனுப்புறேன். எங்க கடிதம் அனுப்புற எல்லாமே அந்த 19 பக்கத்துல சொல்லப்பட்டுதான் இருக்கு. 19 பக்கத்துல கடைசி பக்கத்துல எங்க இந்த கடிதத்தை யாருக்கு அனுப்பு, நீங்க உத்தரம் அனுப்புறல்ல, உங்களுக்கு இந்த அட்ரஸ் தேவைப்பட்டா, இந்த டெலிஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் தேவைப்பட்டா நீங்க என்ன செய்யலாம், நீங்க உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் உங்களோட பிரதேச செயலாளர் ஊடாக ஜனாதிபதி செயலத்துக்கு அனுப்பினதுக்கு பிற்பாடு உங்களுக்கு இது நாங்கள் சப்மிட் பண்ணோம், இப்படி எங்களுக்கு அவசரமாக இருக்குது, இதெல்லாம் கண்டெக்ட் நம்பர்ஸ் எல்லாம் தந்திருக்காங்க. இன்னும் வாட்ஸ்அப்பில் யாரோட கண்டெக்ட் பண்ணணும், மின்னஞ்சல் ஜிமெயிலில் என்ன செய்யணும்ங்கிற இல்லை, உங்களுக்கு அந்த அட்ரஸ் நீங்கள் கடிதம் மூலம் தான் அனுப்ப போகிறீங்களா, ரைட், அதையும் சென்னிகா செயலாளர் ஜனாதிபதி நிதியம் இலக்கம் 35 3ஆம் மாடி லேக் ஹவுஸ் கட்டிடம் விஜயவர்தன மாவட்ட கொழும்பு 10. இது கடிதம் மூலமா நீங்க அனுப்புற தொலைபேசி இலக்கம் வேணுமெண்டா 0112 354 354ங்கிற தொலைபேசி இலக்கமும் இன்னும் ஒரு இலக்கம் ஒன்று தந்திருக்கிறாங்க, 0112 331243 என்ற தொலைபேசி லேண்ட்லைனும் இன்னொரு வாட்ஸ்அப் நம்பரும் தந்திருக்கிறாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணணுமெண்டா 074 085 45 27 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், சேவ் பண்ணி போட்டு ஜனாதி ஃபண்டட் பிரசிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லி சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோனில் வச்சுக்கொள்ளலாம். அவங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு ஒரு நம்பர் தந்திருப்பாங்க, பிரதேச செயலாளர்களாக தந்திருப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே டாக்குமெண்டேஷனாக இருக்கும், அங்கேயும் இருக்கும். அதனால் நீங்கள் ஒருத்தர் ஒன்று யோசிக்க தேவையில்ல. எல்லா விஷயங்களுக்கும் வைத்திய அறிக்கை முக்கியம்ங்கிறது இதில் நான் சொல்கிற விஷயம். மேலதிகமான விவரங்கள், இந்த நோய்களுக்கு என்னென்ன எமௌண்ட்டை அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்கங்கிறத டாக்டர் வேதினி பிஎஸ்எம்எஸ் அவங்க தெளிவுபடுத்துவாங்க. பின்னால் நீங்கள் ஒவ்வொரு விஷயமா அதையும் கேட்கணும். கேட்டால் தான் நீங்கள் ஃபோமை வாசிக்க தேவையில்ல, அதை கேட்டால் போதும். அடுத்தது ஃபோமை பிரிண்ட் பண்ணி எடுக்கிறது தான். ஃபோம் எல்லாமே நான் என்ன செஞ்சுருப்பேன்டா, எனக்கு நான் ஒரு டெஸ்கிரிப்ஷனில் என் வாட்ஸ்அப் நம்பர் 077 366 46 19 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் அனுப்புங்க, மெசேஜ் பண்ணுங்கள், உங்களோட பேர் ஊர் போட்டு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். ஃபோமை நான் தாரேன். ஃபோமை தாரத்துக்கான ஒரு வழி உண்டு. நான் யோசிக்கிறேன், எல்லாருக்கும் ஃபோம் அனுப்புகிறேன்னா எப்படி செய்கிறேங்கிறத டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இருந்தாலும் எனக்கு சிரமமான வேலை தான். இருந்தாலும் நான் உங்களுக்கு நீங்கள் என்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணுவதனூடாக என் நம்பருக்கு 077 366 46 19க்கு வாட்ஸ்அப் மட்டும் செய்யுங்க. வேறு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். டைம் கிடைக்கிற நேரம் உங்களுக்கு அந்த ஃபார்மை நான் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு முடிவை செய்வேன். நான் எப்படி செய்கிறேங்கிறத நான் வாட்ஸ்அப்லேயே நான் சொல்லுவேன். இந்த இடத்துல இருக்கு, நீங்கள் போய் எடுக்கலாம் என்றால் அந்த இடத்துக்கு நான் அனுப்பக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கொள்ளுங்க. இது சம்பந்தமான மேலதிக விவரங்களை மேலும் ஒரு மாதிரி சொல்கிறோம். டாக்டர் வேதினி பிஎஸ்எம்எஸ் அவங்களோட என்னென்ன அடிப்படையில் இந்த காசை தாராங்கங்கிறத சொல்லுவாங்க. ஓகே, இதயத்துக்கான சத்திர சிகிச்சையில் மெயினாக இதயத்தில் இருக்கிற இடது பக்கமாக இருக்கிற கொரோனரி ஆர்ட்ரின்னு சொல்லுவோம். அதுதான் அந்த மெயின் ஆர்ட்ரி, இதயத்துக்கு தேவையான குருதியை கொண்டு போகிற ஆர்ட்ரி. ஒரு நாளை அதில் ஏதாச்சும் குறைபாடு, நாங்கள் டிஃபெக்ட்ன்னு சொல்லுவோம். அப்படி ஒரு
டிசீஸ் ஒரு நோய் வந்து அதுக்குரிய சத்திர சிகிச்சை செய்யும்போது நாங்கள் வந்து அதுக்கான ஃபண்டா வந்து நாங்கள் எடுக்க முடியும் 1,80,000. இதே சத்திர சிகிச்சையில் இன்னொரு முக்கியமான ஒரு சர்ஜரி, அதை வந்து நாங்கள் சொல்லுவோம் ஆர்டீரியல் செப்டல் டிஃபெக்ட்னு சொல்லுவோம். அதாவது எங்களோட இதயத்தில் வந்து நாங்கள் பிறப்பில் வந்து ஒரு ஒரு ஹோல் ஒன்று இருக்கும், ஒரு ஓப்பனிங் ஒன்று இருக்கும். அதில் அந்த ஓப்பனிங் வந்து நாங்கள் வளர்ந்து வர டைமில் வந்து அதுவாகவே க்ளோஸ்ட் ஆயிரும். அப்படி அது சில பேரில் வந்து க்ளோஸ்ட் ஆகாமல் இருக்கும். அப்போ அது வளர்ந்து வரக்குள்ளே வந்து எங்களுக்கு ஒரு நோயை வந்து கொண்டு வரும். அந்த நாங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் ஒன்றை யூஸ் பண்ணி ஒரு சர்ஜரி செய்யணும். அந்த டைமில் வந்து அப்படி ஒரு சர்ஜரி செய்த டைமில் நீங்கள் வந்து 2 lakhs வந்து ஃபண்டாக வந்து பெற்றுக்கொள்ள முடியும். இருதய சத்திர சிகிச்சையில் எல்லாருக்குமே வர ஒரு கண்டிஷன் நாங்கள் சொல்லுவோம் பைபாஸ் சர்ஜரின்னு சொல்லுவோம். இது வந்து கொரோனரி ஆர்டரி, நான் சொன்னேன் இதயத்துக்கு வந்து குருதியை வழங்குகிற ஒரு மெயினான ஒரு நாடி. அந்த நாடியில் வந்து சில அடைப்புகள் வரும். அந்த அடைப்புகள் வர நேரம் வந்து அதுக்குரிய சர்ஜரி செய்யணும். அதுக்கு தான் வந்து கூடுதலான அளவு ஃபண்டை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதில் வந்து 2,80,000. இது போன்று இதே இருதய சத்திர சிகிச்சைக்கு தேவையான அளவு ஃபண்டை நாங்கள் எடுக்கிற போலவே கிட்னி சர்ஜரி, சிறுநீரக கோளாறுல வர சத்திர சிகிச்சைகள், மூளையில் செய்கிற சத்திர சிகிச்சைகள், இப்படி எண்பு, முள்ளந்தண்டு அது ரிலேட்டடான சத்திர சிகிச்சைகள் படி ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் எந்த அளவுக்கு அதுக்கான சத்திர சிகிச்சைக்கான செலவுகளை கொடுத்து நாங்கள் செய்கிறோமோ அதை வந்து நாங்கள் ஒரு ஃபண்டாக வந்து நாங்கள் திருப்பி பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது இன்னொரு முக்கியமான சர்ஜரி ஒன்று செய்வோம். இருதயத்தில் இருக்கிற அதே கொரோனரி ஆர்டரியில் வந்து ஒரு அடைப்பு வர நேரம் அதுக்கு வந்து இப்போ வயரை வந்து உள்செலுத்தி வந்து நாங்கள் அந்த அடைப்பை வந்து திறப்ப அடைப்பட்டு இருக்கிற நேரம் இரத்த ஓட்டம் வந்து இருக்காது. அப்போ அதனால தான் வந்து ஹார்ட் அட்டாக் அப்படியான நோய்கள் வரும். அப்போ அந்த இரத்த ஓட்டத்தை நாங்கள் அதிகரிக்க செய்கிறதுக்காக அந்த வயரண்டு உள்ள அந்த ஆர்டரி நாடிக்குள்ளால் குருதி நாடிக்குள்ளால் செலுத்துவோம். அதில் இப்போ ஒரு அடைப்பு தான் இருக்குது, அப்போ அதுக்கு நாங்கள் ஒரு வயர் தான் செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் இப்போ அதுக்குரிய அந்த கண்டிஷனில் அப்படி ஒரு சத்திர சிகிச்சை செய்த சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் ஒரு ஃபண்டாக வந்து 2 லட்சம் எடுத்துக்கொள்ள இயலும். இதை தவிர ஒன்றுக்கு மேற்பட்ட அடைப்பு, 2 அடைப்புகள் இருக்கிற நேரம் நாங்கள் 2 வயர் யூஸ் பண்ணியிருப்போம். அல்லது அதுக்கு கூடுதலான வயர்கள் நாங்கள் உள்ளே அனுப்பி செஞ்சுருந்தோம்னு சொன்னால் இப்போ 2 வயர் அனுப்பி செஞ்சுருக்கிற நேரத்தில் வந்து 2,50,000 வந்து நாங்கள் ஃபண்டாக பெற்றுக்கொள்ள முடியும். இதே இது 2க்கு மேற்பட்ட அடைப்புகள் இருக்குது, அதை நாங்கள் செய்யணும்னு சொன்னால் 3 லட்சம் வந்து ஃபண்டாக நாங்கள் பெற்றுக்கொள்ள இயலும். சிறுநீரக சம்பந்தமான சத்திர சிகிச்சையை பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது வந்து எல்லாரும் அதிகமாக செய்வோம் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன். இப்போ ஒரு கிட்னி வந்து பழுதடைஞ்சிட்டுன்னு சொன்னால் நாங்கள் இன்னொருத்தர் மூலமாக கிட்னியை வந்து புதுசாக வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். ஒரு கிட்னிக்கு பழுதான கிட்னியை எடுத்துட்டு நல்ல கிட்னியை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்குள்ள அந்த கண்டிஷனில் வந்து வேறையான ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து வெவ்வேறு வகையான ஜனாதிபதி நிதி கொடுப்பனவை வந்து பெற்றுக்கொள்ள இயலும். இப்போ உதாரணமாக வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்தோம்னு சொன்னால் அதில் வந்து நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஸ்ரீலங்கா,
லேடி ரிச்வே ஹாஸ்பிட்டல், அது வந்து சிறுவர்களுக்கான ஒரு ஹாஸ்பிட்டல் கொழும்புல இருக்குது. அதில் வந்து நீங்கள் அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கான ஜனாதிபதி கொடுப்பனவை வந்து 2,50,000 பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் வந்து ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் வந்து அதே கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரிக்கான சத்திர சிகிச்சைக்கான கொடுப்பனவா வந்து 4,00,000-ம், வேறு தனியார் வைத்தியசாலைகளில் நீங்கள் செய்யும்போது அதுக்கான தொகையாக வந்து 5,00,000-ம், இதை நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் அந்த சத்திர சிகிச்சையை தொடர்ந்தாலும் அதுக்குரிய கொடுப்பனவாக வந்து 5,00,000-ம் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் டயலைசிஸ் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லுவோம். இப்போ வந்து சிறுநீரக சுத்திகரிப்பு, ஃபுல்லாகவே கிட்னி வந்து சிறுநீரகம் பழுதடைந்த நிலையில் வந்து நாங்கள் செய்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து டயலைசிஸ் ட்ரீட்மெண்ட். அதுக்கு வந்து வயசானவங்களுக்கு கூடுதலாக இது தேவைப்படுற ஒரு சத்திர சிகிச்சை. அதுக்கு வந்து நாங்கள் ஜனாதிபதி கொடுப்பனவா வந்து ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் வந்து 5,00,000-ம், இதே தனியார் வைத்தியசாலையாக இருந்தால் அதில் இருந்து ஒரு 5,00,000-ம், வெளிநாடுகளில் இருந்து நீங்கள் இந்த சத்திர சிகிச்சையை தொடர்ந்தீங்கன்னா அதுக்கான கொடுப்பனவா 5,00,000-ம் பெற்றுக்கொள்ள இயலும். அடுத்ததாக பார்க்கும்போது புற்றுநோய்க்கான சத்திர சிகிச்சை செய்யும்போது இப்போ அதில் வந்து 2 வகையான சத்திர சிகிச்சை செய்வாங்க. ஒன்று வந்து நார்மலான மெடிசின்ஸுகளை கொடுத்து செய்வோம். அடுத்தது வந்து கதிர்வீச்சுகளை பயன்படுத்தி சத்திர சிகிச்சை செய்வோம். இதே நாங்கள் கதிர்வீச்சுகளை பயன்படுத்தாத ஒரு சத்திர சிகிச்சை செய்யும்போது அவங்க வந்து திட்டமிட்ட ஒரு அமௌண்ட் ஒன்று இருக்கும். இப்போ 9,00,000 வரைக்கும் அதுக்கு அந்த சத்திர சிகிச்சைக்கான செலவாக இருக்கும் பட்சத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ சரி, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையோ சரி, நீங்கள் வந்து ஜனாதிபதி நிதியத்தால் வந்து 9,00,000 அரைவாசி அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஜனாதிபதி கொடுப்பனவா பெற்றுக்கொள்ள இயலும். 4,50,000. திட்டமிட்ட அமௌண்ட் வந்து 9,00,000-க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்தோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருந்தோ நீங்கள் ஜனாதிபதி கொடுப்பனவா வந்து 5,00,000 ரூபாய் பெற்றுக்கொள்ள இயலும். இதே நீங்கள் அந்த புற்றுநோய்க்கு வந்து கதிர்வீச்சுகளை பயன்படுத்தின ஒரு சத்திர சிகிச்சை செய்யும்போது அதுக்கு என்ன திட்டமிட்ட அமௌண்ட் வந்து 9,00,000 வரைக்கும் இருக்கும்போது தனியார் ஹாஸ்பிட்டல்லையோ சரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ சரி, அதிண்ட அரைவாசி அமௌண்ட்டை வந்து கொடுப்பனவா பெற்றுக்கொள்வீங்க. இதே அதற்கான திட்டமிட்ட அமௌண்ட் வந்து 9,00,000-க்கு கூடவாக இருக்கும்போது 5,00,000 ரூபாவை வந்து நீங்கள் ஜனாதிபதி நிதியத்தால் கொடுப்பனவா வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்தோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருந்தோ பெற்றுக்கொள்ள இயலும். அடுத்ததாக வந்து மூளைக்கான சத்திர சிகிச்சைகள், பிரெயின் சர்ஜரியில் வந்து பொதுவாக வந்து எல்லாருக்கும் வர பிரெயின் டியூமர், பிரெயின் கேன்சர் டைமில் அதுக்கான சத்திர சிகிச்சை செய்கிறப்ப ஒரு திட்டமிட்ட அமௌண்ட், எஸ்டிமேட்டட் அமௌண்ட் வந்து 5,00,000 வரைக்கும் இருக்கிற டைமில் அதுக்கான ஜனாதிபதி கொடுப்பனவு தொகையாக வந்து 5,00,000-ல் இருக்கிற 1/3 பங்கை வந்து நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் சரி, ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர ஜெனரல் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, அல்லது ஃபாரின் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் நாங்கள் அதில் ஒரு 1/3 பங்கை வந்து எங்களோட ஜனாதிபதி கொடுப்பனவா வந்து பெற்றுக்கொள்ள இயலும். அதே இது 5,00,000-லேருந்து 15,00,000 வரைக்குமான திட்டமிட்ட அமௌண்ட்டாக இருக்கிற டைமில் அதே போல் அதில் இருந்து 1/3 பங்கை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ சரி, ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் சரி, தனியார் வைத்தியசாலையாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு வைத்தியசாலையிலிருந்தும் நாங்கள் 1/3 பங்கை பெற்றுக்கொள்ள முடியும். 15,00,000-க்கு மேற்பட்ட
திட்டமிட்ட எமௌண்டாக வந்து 15 லட்சத்துக்கு மேலே இருக்கிற டைமில் நாங்கள் 6 லட்சம் ரூபாவை வந்து ஜனாதிபதி கொடுப்பனவாக பெற்றுக்கொள்ள இயலும். ஸ்ரீ ஜெயவர்தனபுர ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் இருந்தும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருந்தும் ஃபாரின் ஹாஸ்பிட்டலில் இருந்தும் பெற்றுக்கொள்ள இயலும். இதே போல் மூளைக்கான சத்திர சிகிச்சைகள், இப்போ நாங்கள் வந்து மூளையில் இருக்கிற நாடி நாளங்கள் வந்து முழுமையாக உருவாக்கப்படாத சந்தர்ப்பத்தில் அதுக்குரிய சத்திர சிகிச்சை செய்வோம். அடுத்தது மூளைக்கு போகிற அந்த நாடிகளில் இருக்கிற விரிவடைகிற டைமில் ஒரு சர்ஜரி செய்வோம். சில பேர் ஃபிட்ஸ் வர எபிலெப்சிக்கான சர்ஜரி, இதில் வந்து ஃபிட்ஸ் இருக்கும், அதுக்குரிய சத்திர சிகிச்சைகள் செய்கிற நேரம், இப்படி பல வகையான கண்டிஷன்ஸில் வந்து நாங்கள் அதுக்குரிய கொடுப்பனவையும் வந்து இந்த வைத்தியசாலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள இயலும். அடுத்ததாக வந்து எலும்பு சம்பந்தப்பட்ட சத்திர சிகிச்சைக்கு வந்து இதில் வந்து நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ இடுப்பு எலும்பை மாற்றுறது, முழங்காலில் இருக்கிற எலும்புகளில் மாற்றுறது, அதே போல் தோலில் இருக்கிற எலும்புகளை மாற்றுறது, அடுத்தது எலும்பை வந்து திருப்ப வந்து புதுசாக ஒன்றை மாற்றி அமைக்கிறது, பிளேட் வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு எலும்பு டேமேஜ் ஆகிருக்கிற டைமில் அதுக்கு ஒரு பாதுகாப்பாக இன்னொரு இதை வந்து வைப்பாங்க. அந்த டைமில் எலும்பில் வந்து இருக்கிற சவ்வுகளை வந்து தேய்வடைஞ்சிருக்கிற டைமில் அதை வந்து முழுசாக வந்து ரீபில்ட் பண்ணுவாங்க, புதுசாக வந்து மாற்றி அமைக்கிற டைமில். இப்படி ஒவ்வொரு கண்டிஷன்ஸுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட எமௌண்ட்டை வந்து எங்களோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஆஃப் ஸ்ரீலங்கா, லேடி ரிச்வே ஹாஸ்பிட்டல்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்ரீ ஜெயவர்தனபுர ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் இருந்தும் சரி, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் வெளிநாட்டு ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் அதுக்குரிய எமௌண்ட்டை வந்து பெற்றுக்கொள்ள இயலும். அப்படி அந்த வகையில் முதலாவது வந்து இடுப்பு எலும்பு சம்பந்தப்பட்ட சத்திர சிகிச்சையின் போது ஒரு இடுப்பு எலும்பு சம்பந்தப்பட்ட ஒரு சத்திர சிகிச்சை செய்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான ஜனாதிபதி கொடுப்பனவா வந்து 1,50,000 ரூபாவும், 2 இடுப்பு எலும்புகள் மாற்றி அமைக்கிறது சம்பந்தமான சத்திர சிகிச்சை செய்யும்போது 3 லட்சம் ரூபாவும், முழங்காலில் வந்து ஒரு முழங்காலில் வந்த குறைபாடால் ஒரு முழங்கால் சம்பந்தப்பட்ட சத்திர சிகிச்சையாக இருந்தால் அதுக்குரிய தொகை 1,50,000 ரூபாவும், 2 முழங்கால்கள் சம்பந்தப்பட்ட சத்திர சிகிச்சையின் போது 3 லட்சம் ரூபாவும், அதே போல் தோல் மூட்டுகளில் வந்து ஒரு தோல் மூட்டுக்கான சத்திர சிகிச்சையின் போது 1,50,000ம், 2 தோல் மூட்டுகளுக்கு இடையிலான அந்த சத்திர சிகிச்சையின் போது 3 லட்சம் ரூபாவும், அதில் வந்து எலும்புகளில் வந்து கேன்சர் செல்ஸ் வளர்ந்து இருக்கிற டைமில் அதில் இருக்கிற அதை வந்து வேறு நல்ல புதிதாக வந்து மாற்றி அமைக்கிற டைமில் அதுக்கு வந்து 3 லட்சம் ரூபாவும், ஏதாச்சும் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்த டைமில் அந்த எலும்புகள் வந்து லொக்காகி இருக்கும், அல்லது வந்து ஒரு எலும்பு வந்து டேமேஜ் ஆகி இருக்கும். அந்த டைமில் வந்து பிளேட் வைக்கிறது, ஒரு போனுக்கு சப்போர்ட்டாக இன்னொரு இது ஆர்டிஃபிஷியலாக வைக்கிறது, அதுக்கு வந்து 1 லட்சம் ரூபாவும், அதே போல் எலும்புகளுக்கு இடையில் இருக்கிற அந்த சவ்வு வந்து தேய்வடைந்து இருக்கிறப்ப புதுசாக நாங்கள் அதை வடிவமைச்சு எடுக்கும்போது அதுக்கான சத்திர சிகிச்சைக்கு வந்து 2 லட்சம் ரூபாவும், இப்படி எலும்புகளுக்கு இடையிலான தேய்வுகள் வரும் அந்த டைமில் வந்து அதுக்குரிய சத்திர சிகிச்சைக்குரிய தொகையாக வந்து 1,50,000 ரூபாய். இப்படி எலும்பியல் சம்பந்தமான ஒவ்வொரு கண்டிஷன்ஸுக்கும் உரிய ஜனாதிபதி கொடுப்பனவா வந்து பெற்றுக்கொள்ள இயலும்.
ஆம், அடுத்ததா வந்து முள்ளந்தண்டு முள்ளந்தண்டு சம்பந்தமான சத்திர சிகிச்சையின் போது ஆஹ், எவ்வளவு கொடுப்பனவை நாங்கள் ஜனாதிபதி நிதியம்ல இருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று பார்க்குறப்ப முள்ளந்தண்டில் வந்து தெரியும். ஆஹ், முள்ளந்தண்டு வளைஞ்சி அது வந்து பிறப்பிலேயே கூடுதலாக இருக்கும் சில பேருக்கு. சில பேருக்கு வந்து ஏதாச்சும் பாரிய அளவில் வந்து வந்து ஆக்சிடெண்டாலையும் வந்து வந்திருக்கும். முதுகு பார்த்தீங்கன்னா அந்த முதுகு வந்து வளைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து அந்த ஒரு கண்டிஷனில் நீங்கள் சத்திர சிகிச்சை செய்தீங்களா இருந்தால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்தும் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் இருந்தும் எனி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருந்தும் அல்லது பொரின் ஹாஸ்பிட்டலில் இருந்தும் 3,00,000 ரூபாவை வந்து நீங்கள் ஜனாதிபதி நிதிய கொடுப்பனவா வந்து பெற்றுக்கொள்ள இயலும். அதே போல் முள்ளநண்டில் வந்து அது குழிவான ஒரு வளைவு மாதிரி இருக்கும். அந்த அந்த ஒரு நிபந்தனையில் வந்து 2,50,000 ரூபாவை வந்து மேற்குறிப்பிட்ட வைத்தியசாலைகளிலிருந்து ஜனாதிபதி கொடுப்பனவா பெற்றுக்கொள்ள இயலும். அடுத்தது முள்ளந்தண்டுகளுக்கு இடையிலே வந்து இருக்கிற டிஸ்க்குகள், அதாவது ஒவ்வொரு முள்ளந்தண்டுக்கு இடையில வந்து அந்த ஜெல் என்று சொல்லுவோம், அந்த ஜெல் இருக்கும். அது வந்து ஒவ்வொரு டிஸ்கையும் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கும். அந்த டைமில் வந்து அது வந்து அந்த ஜெல் வந்து ட்ரை ஆகி இருக்கிற டைமில் ஒன்றோடு ஒன்று உரசும் போது அதுக்கு வந்து ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணுறன்னு சொல்லுவோம். அந்த சத்திர சிகிச்சையின் போது அதுக்கான தொகையாக வந்து 2,00,000 ரூபாவை வந்து ஜனாதிபதி நிதிய கொடுப்பனவாக வந்து பெற்றுக்கொள்ள முடியும் மேற்குறிப்பிட்ட வைத்தியசாலைகளில் இருந்து. அடுத்ததாக வந்து போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் என்று சொல்கிறது, எலும்பு கலங்களை வந்து இப்போ குருதியை வந்து ஒருத்தரோட குருதியை இன்னொருத்தருக்கு வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்கிற மாதிரி, டிரான்ஸ்ஃபியூஷன் செய்கிற மாதிரி எலும்பு கலங்களை வந்து ஒருத்தங்கள்லேருந்து இன்னொருத்தங்களுக்கு வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்வோம். என்ன மாதிரி கண்டிஷன்னு சொன்னால், எலும்பில் வர டியூமர்ஸ், கேன்சர் செல்ஸ் இருக்கிற டைமில், இப்போ குருதி வந்து நல்லாவே குறைஞ்ச ஒருத்தர் ஒரு கண்டிஷனில், அனீமியா, தலசீமியா இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து அதிகளவு எண்பு கலங்களை வந்து நாங்கள் மாற்றீடு செய்ய வேண்டி வரும். அந்த சந்தர்ப்பங்களில் வந்து நாங்கள் வந்து குறிப்பிட்ட அளவு தொகையை வந்து மேற்குறிப்பிட்ட வைத்தியசாலைகளில் இருந்து நாங்கள் ஜனாதிபதி நிதிய கொடுப்பனவாக பெற்றுக்கொள்ள முடியும். பொதுவாக வந்து நாங்கள் போன்மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன், எண்பு கலங்களை மாற்றியமைக்கிற சத்திர சிகிச்சையின் போது அதுக்கான ஜனாதிபதி கொடுப்பனவாக வந்து 6,00,000 ரூபாவை வந்து பெற்றுக்கொள்ள இயலும். அதே மாதிரி தலசீமியா, அனீமியா போன்ற கண்டிஷன்ஸ்கள்லையும் வந்து அதற்குரிய ஜனாதிபதி கொடுப்பனவா குறிப்பிட்ட அளவு தொகையை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த முக்கியமான ஒரு சத்திர சிகிச்சை, இது வந்து எது சம்மந்தமானதுன்னா ஈரலில் வந்து ஈரல் வந்து முழுமையாக அதன் செயலை வந்து இழந்திருக்கிற டைமில், இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து நிறைய காலமாக மதுபானங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டைமில் அவருடைய ஈரல் வந்து பாதிக்கப்படும். அந்த டைமில் வந்து இப்போ ஈரல் தான் தெரியும், நமக்கு தேவையான சாப்பாடு, சமிபாடு எல்லாமே வந்து நடக்கிற ஒரு இடம் ஈரல். அப்போ அதில் வந்து ஒரு பாதிப்பு வந்திருக்கிற டைமில் அதை வந்து நாங்கள் புதுசாக மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரு சர்ஜரி, சத்திர சிகிச்சை ஒன்று செய்வோம். அந்த டைமில் வந்து மேற்குறிப்பிட்ட வைத்தியசாலைகளில் இருந்து நாங்கள் ஜனாதிபதி நிதிய கொடுப்பனவாக வந்து 6,00,000 ரூபாவை வந்து பெற்றுக்கொள்ள இயலும். அதே போல் இந்த கண்டிஷன்ஸ்களால் வந்து ஈரலில் வந்து கேன்சர் செல்ஸ் உருவாகும். அப்போ அது வந்து லிவர் கார்சினோமான்னு சொல்லுவோம். அந்த டைமில் வந்து அதுக்குரிய சத்திர சிகிச்சைகள் செய்கிறப்ப
உதாரணத்துக்கு ஒரு திட்டமிட்ட அமௌண்ட் வந்து 9 லட்சமா இருக்கிற டைம்ல அதுல இருந்து அரைவாசி தொகையை வந்து நீங்க ஜனாதிபதி கொடுப்பனவு தொகையா வந்து பெற்றுக்கொள்ள இயலும். அதே இது எஸ்டிமேட்டட் அமௌண்ட் வந்து 9 லட்சத்துக்கு மேலவா இருக்கிற டைம்ல 5 லட்சம் ரூபாவை வந்து மேற்சொன்ன ஹாஸ்பிட்டல்கள்ல இருந்து நாங்கள் ஜனாதிபதி நிதியை கொடுப்பனவா பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, இதுவரைக்கும் சொல்லப்பட்ட சத்திர சிகிச்சைகளை தவிர்த்து கீழே குறிப்பிடுகின்ற ஒவ்வொரு சத்திர சிகிச்சைகளின் போதும் கூட நீங்கள் அதுக்குரிய ஜனாதிபதி கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள முடியும். என்ன மாதிரியான கண்டிஷன்னு பார்க்கும்போது, இப்போ காதில் வந்து ஒரு சர்ஜரி செய்யணும், காது கேட்காம இருக்கிற டைமில் வந்து அதுக்கு ஒரு புதுசாக ஒரு எலும்பை நீங்கள் மாற்றீடு செய்கிற டைம்லேயோ அல்லது ஒரு கால் அல்லது கை உடைஞ்சி அதுக்குரிய பிளாஸ்டிக் ஆர்டிஃபிஷியலாக வந்து புதுசாக கால் அல்லது கை மாற்றி அமைக்கிற டைம்லேயோ சரி, காது கேட்காம இருக்கிறவங்க அதுக்குரிய டிவைஸை யூஸ் பண்ணி காது கேட்குறத திருப்ப கொண்டு வரும் அந்த டைமில் செய்கிற சத்திர சிகிச்சையாக இருக்கட்டும், கண்ணில் வந்து நீங்கள் செய்கிற எந்த ஒரு சர்ஜரிக்கும் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஜனாதிபதி கொடுப்பனவாக பெற்றுக்கொள்ள இயலும். இப்போ முதலாவது வந்து நீங்கள் காதில் ஒரு சத்திர சிகிச்சை, அது எலும்பு மாற்றீடு சம்மந்தமான ஒரு சத்திர சிகிச்சை செய்யும்போது அதுக்கான கொடுப்பனவு தொகையாக 6 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொள்ள இயலும். காலோ கையோ நீங்கள் புதுசாக மாற்றி அமைக்கிற டைமில் 1 லட்சம் ரூபாவை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். நுரையீரல் சம்மந்தமான எந்த ஒரு டிவைஸுமே வந்து யூஸ் பண்ணி ஒரு சத்திர சிகிச்சை செய்யப்படுறப்போ அதுக்கான திட்டமிட்ட அமௌண்ட் வந்து 4 லட்சமாக இருக்கும்போது அதுக்குரிய அரைவாசி தொகையை வந்து நீங்கள் ஜனாதிபதி கொடுப்பனவு நிதியத்திலிருந்து பெற்றுக்கொள்ள இயலும். 4 லட்சத்துக்கு மேலே திட்டமிட்ட அமௌண்ட் இருக்கும்போது 3 லட்சம் ரூபாவை வந்து நீங்கள் கொடுப்பனவாக பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் காது கேளாமல் இருக்கிற டைமில் ஒரு டிவைஸ் சத்திர சிகிச்சை செஞ்சு அதுக்கு வந்து ஹியரிங் எய்ட்ஸ் டிவைஸ் எதுவும் யூஸ் பண்ணி ஒரு சத்திர சிகிச்சை செய்கிறப்ப 4 லட்சம் ரூபாவா 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கிற டைமில் அதில் அரைவாசி தொகையை வந்து கொடுப்பனமாக பெற்றுக்கொள்ள இயலும். 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொகையாக இருக்கிற டைமில் 3 லட்சம் ரூபாவை வந்து மேற்குறிப்பிட்ட வைத்தியசாலைகள்ல இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் கண் சம்பந்தமாக நீங்கள் எந்த ஒரு சத்திர சிகிச்சை செய்தாலும், அதாவது 21 வயசுக்கு குறைஞ்சவங்க அவங்களுக்கு எந்த ஒரு சத்திர சிகிச்சை கண்ணில் செய்தாலும் அதுக்குரிய எஸ்டிமேட்டட் அமௌண்ட்ல இருந்து அரைவாசி தொகையை பெற்றுக்கொள்ள இயலும். அல்லது மேக்சிமம் வந்து அதில் 2 லட்சம் ரூபாவை வந்து நீங்கள் கொடுப்பனவாக பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்லுவோம். இது வந்து என்ன மாதிரி கண்டிஷன், என்ன மாதிரி சந்தர்ப்பங்களில் இந்த சத்திர சிகிச்சை தேவைப்படுதுன்னு சொன்னால், இப்போ எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும், இந்த உதடு வந்து கோணலாக இருக்கும் அல்லது அந்த உதடும் வாயும் இந்த மூக்கோட இணைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து கதைக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. இது வந்து கூடுதலாக பிறவியிலே இருந்திருக்கும். அந்த டைமில் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து பால் குடிக்கிறதெல்லாம் கஷ்டமாக இருந்திருக்கும். அப்போ அவங்க வளர்ந்து வர வர அவங்களோட கதைகள் வந்து மூக்கால் கதைக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு. அப்போ அதை வந்து நாங்கள் ஷேப் பண்ணணும். அந்த டைமில் வந்து சர்ஜரி செய்கிற டைமில் வந்து அதே போல் வந்து கடவாய் பல் அதுகளில் வந்து சில பேருக்கு வந்து நிறைய பல் வளர்ந்துருக்கும் உள்ள வெளியே அப்படின்னு சொல்லி, அந்த டைமில் அதெல்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட் செய்கிறதுக்கான சர்ஜரி. அடுத்தது கடவாய்கள், அதில் வாய் புற்றுநோய் சம்மந்தமான வாய் புற்றுநோய்க்குரிய சத்திர சிகிச்சை செய்கிற டைமில், அல்லது அந்த கடவாயில் வந்து ஏதாச்சும் கட்டிகள் வந்து உருவாகி இருக்கிற டைமில், இப்படியான சில மைனர் சர்ஜரிகள் சத்திர சிகிச்சைகள் செய்கிற டைமில் கூட நீங்கள் இந்த ஜனாதிபதி நிதியத்திலிருந்து 1 லட்சம் ரூபாவை வந்து
கொடுப்பனவா பெற்றுக்கொள்ள முடியும் என்றதையும் நாங்கள் அறிய தரோம். இதில் எல்லோரும் நல்ல பிரயோசனம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை போட ஒரு விளக்கம் நான் நினைக்கல, இதை ஒரு சந்தர்ப்பத்திலையும் யாராலையும் தர முடியுமெண்டு. எல்லாருக்கும் தெரியும் ஜனாதிபதி நிதியம்மன் தான் தெரியும். ஜனாதிபதி நிதியம்மன்டா ஒரு நோட்டீஸை வாசிக்கிற மாதிரி 20-30 பேஜ் இருக்கி அதை வாசித்து சில நேரம் விளங்கையும் மாட்டு. ஒவ்வொரு கட்டமாக சரியான விளக்கமோட எல்லாத்தையும் நான் தந்திருக்கேன். எனக்கு அநேகமான இதில் விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். இதில் முக்கியமாக ஒரு சார்ட் ஒன்று இருக்குது. பிரசிடென்ட் ஃபண்டை எந்த ஹாஸ்பிட்டலில் என்ன சர்ஜரி செஞ்சால் நாங்கள் ஃபண்டை தருவோம்ங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அந்த சார்ட் அந்த நான் சொல்கிற 19 பேஜில் அதில் உண்டு அடங்குது. அதில் அவங்களோட சார்ட்டு அடிப்படையில் தான் நீங்கள் என்ன செய்யலாம், அந்தந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் என்ன செய்யணும், அந்தந்த சர்ஜரியை செய்யணும். அப்படி செய்தால் மாத்திரம்தான் இதை செய்யலாம். அப்படி என்ன நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஃபிட் பண்ணி எடுக்கணும். இதை என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன்லையும் போடக்கூடிய சான்சஸ் இல்லை. பிடிஎஃப் அனுப்புகிறான் ஒரு இஷ்யூ ஒன்று இருக்கிற இந்த குரூப்பில் எல்லாரையும் ஜாயின்ட் ஆக சொல்லுங்கள். முதலாவது ஒரு நாளைக்கு நான் அந்த பிடிஎஃபை இந்த குரூப்பில் போட்டு வரேன். தனிப்பட்ட ரீதியாக இல்லாமல் ஒரேடியாக குரூப்லேயே போட்டு விட்டா அந்த குரூப்லேயே நீங்கள் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபியூச்சர்ஸில் இது சம்மந்தமாக தேவைப்பட்டால் பர்சனலாக வரலாம். இந்த 077-366-46-19 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். மேலதிக தகவல் இருந்தால் நீங்கள் தகவல் போட்டு வச்சுட்டு கால் பண்ண தேவையில்ல. தகவல் வாய்ஸ் ரெக்கார்டில் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் நான் அதை கேட்டு என்னங்கிறதுக்கான பதிலை தர முடியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கொள்ளுங்கள். எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும்தான் பண்ணுங்கள். வேறு ரெண்டுமே நீங்கள் செய்ய தேவையில்ல. வாட்ஸ்அப்பும் பெரிய ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜே பண்ணுங்கள், அப்போ சரியாக வருமில்ல.